வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவின் லட்சிய நடுத்தர போக்குவரத்து விமானம் MTA திட்டத்துடன் போட்டியிட அமெரிக்க விமான தயாரிப்பு நிறுவனம் லொக்ஹீட் மார்ட்டின் வலுவான நோக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இந்திய தனியார் நிறுவனம் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் உடன் இணைந்து C-130 சூப்பர் ஹெர்குலஸ் விமானத்தை இந்தியாவில் தயாரிக்க முன்மொழிகின்றது. இந்த இந்திய அமெரிக்க பயணிகள் விமான திட்டம் இந்திய ரஷ்ய பயணிகள் விமான திட்டத்திற்கு போட்டியாக வருகிறது. சிவில் விமான உற்பத்தியில் தங்கள் ஒத்துழைப்பை கணிசமாக ஆழப்படுத்த இந்தியாவும் ரஷ்யாவும் முதலில் ஒப்பந்தம் செய்தன. அது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL மற்றும் ரஷ்யாவின் யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்ப்பரேஷன் UAC ஆகியவை சுகோய் சூப்பர்ஜெட் SJ-100 உள்ளூர் அசம்பிளி மற்றும் உற்பத்திக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. மாஸ்கோவில் கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தம் இரண்டு நீண்டகால பாதுகாப்பு கூட்டாளர்களுக்கு இடையில் முதல் கூட்டு சிவிலிய விமான உற்பத்தி முயற்சியை குறிக்கின்றது. அதற்கு போட்டியாக அமெரிக்க இந்திய தனியார் நிறுவனங்கள் கூட்டணி அமைத்து களம் இறங்குகின்றன. இங்கு கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL இந்திய அரசு நிறுவனம். தேஜஸ் விமான தயாரிப்பை பல ஆண்டுகள் தாமதமாக்கிய அரசு நிறுவனம். ஆனால் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் இந்திய தனியார் நிறுவனம் வேலை சுறுசுறுப்பாக நடக்கும். அமெரிக்க நிறுவனம் லொக்ஹீட் மார்ட்டினில் உள்ள ஏர் மொபிலிட்டி மற்றும் கடல்சார் பயணங்களின் துணை தலைவரும் பொது மேலாளருமான ரோட்ரிக் மெக்லீன் C-130 சூப்பர் ஹெர்குலஸ் விமானத்தின் நிரூபிக்கப்பட்ட திறனில் நிறுவனத்தின் நம்பிக்கையினை குறிப்பிட்டார். சூப்பர் ஹெர்குலஸ் விமானத்தின் நம்பகத்தன்மை மற்றும் பணி நெகிழ்வுத்தன்மை மற்றும் பராமரிப்பில் IAF மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஏற்கனவே பல்வேறு போக்குவரத்து மற்றும் சிறப்பு நடவடிக்கைகளில் 12 C-130J விமானங்களை இயக்குகிறது. இந்த விமானம் ஹிண்டன் மற்றும் பனாகர் விமான தளங்களில் விமானிகள், பராமரிப்பாளர்கள் மற்றும் பயிற்சி உள்கட்டமைப்பின் முதிர்ந்த சுற்றுச்சூழல் அமைப்பை செயற்படுத்துகின்றது. ரஷ்ய சுகோய் சூப்பர்ஜெட் SJ-100 இந்திய வானில் இல்லை. அமெரிக்க C-130J விமானங்களில் அளவுக்கு பிரபலமானதும் இல்லை. லொக்ஹீட் மார்ட்டினின் திட்டத்தின் மையத்தில் 18 முதல் 30 டன் வரையிலான சுமைகளுக்கு வடிவமைக்கப்பட்ட நீடிக்கப்பட்ட சூப்பர் ஹெர்குலஸ் வகை C-130J-30. இது MTA திட்டத்தின் விவர குறிப்புகளுடன் துல்லியமாக பொருந்துகின்றது. 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த விமானம் இயக்கப்படுகிறது. தந்திரோபாய லிப்ட் செயற்பாடுகளில் விமானத்தின் சாதனை பதிவு அதிக பணித்திறன் கொண்ட விகிதங்களால் ஆதரிக்கப்படுகின்றது. இந்தியாவுக்கான லொக்ஹீட் மார்ட்டின் தொழில்துறை உக்தி டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் உடனான அதன் நீண்டகால கூட்டணியை சார்ந்துள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள டாடா லொக்ஹீட் மார்ட்டின் ஏரோ ஸ்ட்ரக்சர்ஸ் லிமிடெட் கூட்டு முயற்சியின் மூலம் உலகளவில் வழங்கப்படும் ஒவ்வொரு புதிய C-130J விமானத்திற்கும் இந்தியா ஏற்கனவே எம்பனேஜ் அசம்பிளிகளை உற்பத்தி செய்கின்றது. MTA திட்டம் இந்த அடித்தளத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்படும். இது இந்தியாவில் இறுதி அசம்பிளி சிஸ்டம்ஸ் ஒருங்கிணைப்பு மற்றும் பராமரிப்பு, பழுதுபார்ப்பு மற்றும் மாற்றியமைத்தல் MRO திறன்களை சேர்க்கும். இந்த உள்மயமாக்கல் திட்டம் புதுடில்லியின் மேக் இன் இந்தியா இலக்குகளுடன் சரியாக ஒத்துப்போகின்றது. செயற்படுத்தப்பட்டால் இது இந்தியாவின் விமான உற்பத்தி திறனை விரிவுபடுத்தும். இந்தியாவில் உயர்திறன் வேலை வாய்ப்பை உருவாக்கும். மேலும் ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு விமான நிறுவனங்கள் இரண்டையும் ஆதரிக்கும். உள்ளூர் விநியோக சங்கிலியை பலப்படுத்தும். மாறாக இந்திய அரசு நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL தாமதங்களுக்கு பெயர் போனது. அரச ஊழியர்கள் எந்த அளவுக்கு தனியார் துறையுடன் போட்டியிடுவார்கள் என்பது தெரியவில்லை. HAL துயிலிழந்து வருவதற்குள் இந்திய அமெரிக்க தனியார் நிறுவனங்களான டாடா அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ் மற்றும் லொக்ஹீட் மார்ட்டின் தொலைவுக்கு ஓடிவிடுவார்கள். லொக்ஹீட்டின் திட்டத்தில் ஒரு முக்கிய நன்மை செயற்பாட்டு தூண்டல் காலக்கெடுவை சுருக்கும் திறன். இந்தியாவின் C-130J உள்கட்டமைப்பு சிமுலேட்டர்கள், கருவி மற்றும் பைலட் பயிற்சி ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதால் இந்திய விமானப்படை IAF ஒரு புதிய தளத்திற்கு தேவையான விரிவான பரிச்சயப்படுத்தல் கட்டம் இல்லாமல் புதிய விமானங்களை விரைவாக களமிறக்க முடியும். கூடுதலாக ஏற்கனவே உள்ள மற்றும் முன்மொழியப்பட்ட விமானங்களுக்கு இடையிலான பொதுவான தன்மை, தளவாடங்கள், உதிரிப்பாக மேலாண்மை மற்றும் பராமரிப்பு பயிற்சியை எளிதாக்கும். C-130J-30 விமானம் எம்ப்ரயரின் C-390 மில்லினியம் மற்றும் ஏர்பஸின் A400M அட்லஸ் வடிவத்தில் வலிமையான போட்டியை எதிர்கொள்கின்றது. எம்ப்ரயர் சலுகை அதிக சுமை மற்றும் வெகு நன்மைகளை வைத்திருக்கிறது. நவீன ஃப்ளை-பை வயர் அமைப்பு விமானத்தை இயக்க சுலபமானது. இதற்கிடையில் ஐரோப்பாவின் ஏர்பஸின் A400M ஒரு கனமான எடைகாவும் திறனை வைத்திருக்கிறது. அது அருமையான லிப்ட் திறனை வழங்குகின்றது. ஆனால் விமானம் பெரியது, அத்துடன் விமானத்தை இயக்க செலவு அதிகம். அமெரிக்க இந்திய போட்டிக்கு அப்பால் அல்லது இந்திய ரஷ்ய போட்டிக்கு அப்பால் இந்தியாவின் MTA திட்டம் இந்தியாவின் ராணுவ விமான நவீனமயமாக்கல் திட்டத்தில் மிகவும் அரசியல் ரீதியான டெண்டர்களில் ஒன்றை குறிக்கின்றது. நடுத்தர லிப்ட் விமானங்களுக்கான உள்நாட்டு உற்பத்தி மற்றும் நிலைத்தன்மை கட்டமைப்பை நிறுவும் அதே வேளையில் இது AN-32 விமானங்களின் வயதான விமானங்களை மாற்றீடு செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து பயணிகள் விமானங்களை தயாரிக்க வேண்டும்.
ரஷ்ய தயாரிப்பு பயணிகள் விமானத்தில் ஏறும் போதே பயணிகளுக்கு லேசான பதட்டம் ஏற்படலாம். அது அமெரிக்க விமானத்தில் இருக்காது. காரணம், பயணிகள் அமெரிக்க போயிங் விமானங்களில் அடிக்கடி பறந்தவர்கள். உற்பத்தியை அளவிடுவதற்கும் தொழில்துறை ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கும் லொக்கீட் மார்டினின் தயார் நிலை, விரைவான திறன் மாற்றீடு மற்றும் நீண்டகால சுயசார்பு ஆகிய இந்தியாவின் இரட்டை இலக்குகளை அடைவதில் ஒரு தொடக்கத்தை அளிக்கக்கூடும். அமெரிக்க இந்திய குழு இந்த ஒப்பந்தத்தை பெற்றால் அது இந்திய விமானப்படி IAF-இன் முதுகெலும்பாக C-130Jயின் நிலையை மீண்டும் உறுதிப்படுத்துவது மட்டுமல்லாமல் உலகளாவிய விண்வெளி உற்பத்தி மையமாக ஹைதராபாத்தின் நிலைமையினை உறுதிப்படுத்தும். ஆப்ரோ HS-748 திட்டம் 1988ஆம் ஆண்டு முடிவடைந்ததிலிருந்து பல தசாப்தங்களில் ஒரு முழுமையான பயணிகள் விமானம் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதில்லை. HAL தற்போது பிராந்திய விமான போக்குவரத்துக்கு உட்பட பல பயணிகளுக்காக டோர்னியர் 228 உருவாக்கினாலும் SJ-100 இந்தியாவின் முதல் முழு அளவிலான வர்த்தக பயணிகள் ஜெட் விமானமாக இருக்கும் என்று குறிப்பிட்டது. ரஷ்ய தயாரிப்பு சூப்பர்ஜெட் 100 விமானம் என்பது 87 முதல் 98 பயணிகளை ஏற்றி செல்லும் விதத்தில் வடிவமைக்கப்பட்ட இரட்டை என்ஜின் குறுகிய தூர பிராந்திய பயணிகள் ஜெட் விமானம். 2008ஆம் ஆண்டு அதன் முதல் விமானத்திலிருந்து 235க்கும் மேற்பட்ட யூனிட்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அந்த விமானம் ரஷ்ய தேசிய விமான சேவை, ஏரோஃப்ளோட், அசிமுத் மற்றும் ரெட்விங்ஸ் ஏர்லைன்ஸ் உட்பட 16 விமான நிறுவனங்களில் உள்ளது. இருப்பினும் ரஷ்ய தயாரிப்பு பயணிகள் விமானத்தில் ஏறுவதென்றால் கொஞ்சம் உதறல் எடுக்கவே செய்யும்.